இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அமலேக்கியர் என்கிற ஒரு கூட்டத்தார் எதிர்த்து வந்தபோது மோசே யோசுவாவை அனுப்பி அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண கட்டளை கொடுத்தான். மலை மேல 2 கைகளை உயர்த்தி மோசே நின்று கர்த்தரை நோக்கி பார்த்தபோது அமலேக்கியர்கள் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் மோசேனுடைய கைகள் அசந்த போது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். அதனால ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து ஆரோனும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மோசேனுடைய கைகளை உயர்த்தி பிடித்திருந்த போது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை மேற்கொண்டார். இப்ப பாருங்க, அந்த யுத்தத்திற்கு ஒரு அடையாளமா யெகோவா நிசி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை இந்த மோசே வைத்து இந்த வார்த்தைகளை கூறுகிறத நம்ம பார்க்கலாம். அப்ப ஆண்டுடைய ஜனத்திற்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்க அவர் எப்பொழுது யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். ஏதோ ஒரு தடவை யுத்தம் பண்ணிட்டு அப்படி விட்டுருவோம் இல்லை, தலைமுறை தலைமுறை. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு எதிராக அப்படின்னா அவருடைய ஆளுகைக்கு விரோதமா, அவருடைய அதிகாரத்துக்கு விரோதமா, அவருடைய தீர்மானத்துக்கு விரோதமா, அவருடைய திட்டத்துக்கு விரோதமா இருந்தா கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். அப்ப இந்த அமலேக்கு தேவனுடைய ஆளுகையை யாருடைய வாழ்க்கையின் மூலமா எதிர்க்கிறான்னா இஸ்ரவேலருடைய வாழ்க்கையின் மூலமா, அவங்களுக்கு விரோதமா வருவதன் மூலமா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி என்னன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை அவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய திட்டமும் தீர்மானமும் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க மூலமா தான் தேவனுடைய திருநாமம் இந்த உலகத்தில் மகிமைப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அப்ப இதுக்கு விரோதமா சத்துரு எழும்பும் போது அந்த சத்துருவை எதிர்த்து யுத்தம் பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவனை நிர்மூலமாக்க ஆண்டவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அதனால நீங்க தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை, தேவனுடைய ஆளுகையை எதிர்த்து போராடுகிற, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா எழும்புகிற அந்த பிசாசின் கிரியைகளை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. மாம்ச கிரியைகளை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. எப்படி மோசேயின் கை கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டு இருந்ததோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய தீர்மானத்திற்கு திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கே நாங்கள் எப்பொழுது ஆயத்தமா இருக்கிறோம் என்று தன்னுடைய கரங்களை உயர்த்தி இருந்தது போல தேவ ஜனம் எப்பொழுது கர்த்தரையை நோக்கி பார்த்து உம்முடைய ஆளுகைக்குள் நாங்கள் இருப்பதை நாங்கள் எப்பொழுதும் உறுதி செய்கிறோம், கடைசி வரைக்கும் இந்த ஆளுகைக்குள்ளேயே இருப்போம் என்று நம்மை அர்ப்பணித்தால் இப்படிப்பட்ட யுத்தங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். தெய்வ பிள்ளைகளை, அமலேக்கு என்பது மாம்சம். அப்ப ஆவிக்கு விரோதமா மாம்சம் எப்பவும் போராடிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த கைகள் எப்பொழுது கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கும், ஜெபத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதும் விட்டு தருவதன் மூலமாகத்தான் இந்த கிரியைகளை நம்மால் அழிக்க முடியும். ஆகவே இதிலெல்லாம் கவனம் செலுத்துவோம். இதிலெல்லாம் சத்துரு எப்பொழுது போராடி கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து கர்த்தருக்கே நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்காக வெற்றி கொடி ஏற்றுகிறத அடையாளமாகவும் அறிவிப்பாகவும் எல்லாருக்கும் காண்பிப்பார். பரலோக தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி நீர் யெகோவா நிசியா இருந்தீரோ அதை போல இன்றைக்கும் நீர் எங்களுக்கு யெகோவா நிசியா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.